டெய்லி டிஎஸ்சி எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலான்னு ஈஸியாக கற்றுக்கலாம் வாங்க. எக்ஸாம்பிள், ஃபைண்ட் மேக்ஸிமம் சப்பரே சம் ஆஃப் சைஸ் கே. ஸோ இன்புட்ல வந்து ஒரு அரே கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் சைஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த சைஸ் விச் இஸ் இந்த விண்டோ சைஸ்க்குள்ள நம்ம வந்து மேக்ஸிமம் சப்பரே சம் விச் இஸ் கண்டிகுவஸ் அரேயோட சம் கண்டுபிடிக்கிறோம். இப்போ நம்ம வந்து ஒரு பேசிக்கான அப்ரோச் எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் 3 எலிமெண்ட்ஸ் எடுத்துப்போம். 2 1 5, 2 plus 1 plus 5 8. நெக்ஸ்ட் 3 எலிமெண்ட்ஸ் 1 plus 5 plus 1 7. நெக்ஸ்ட் 3 எலிமெண்ட்ஸ் 9. நெக்ஸ்ட் 3 எலிமெண்ட்ஸ் விட சம் 6. இப்போ இதுல வந்து நம்ம வந்து மேக்ஸிமம் என்ன 9 தான், அது ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஆனா இது ஒரு டைம் காம்ப்ளெக்சிட்டி O of n into k. ஏன்னா நம்ம அந்த சம்ம திரும்ப திரும்ப கால்குலேட் பண்றோம். இந்த ப்ராப்ளம் இதை விட ஆப்டிமைஸ்டா பண்ணலாமா? கண்டிப்பா, யூசிங் ஸ்லைடிங் விண்டோ அல்காரிதம். இப்போ ஸ்லைடிங் விண்டோல என்ன பண்றோம்னா, திருப்பி திருப்பி சம் கால்குலேட் பண்றதுக்கு பதிலா நம்ம விண்டோஸை அப்படியே ஸ்லைட் பண்ணிட்டே இருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இங்க 2 1 5 சம் கால்குலேட் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட் நான் ஸ்லைட் பண்றேன் விண்டோவை. ஸ்லைட் பண்ணும்போது ப்ரீவியஸ் எலிமெண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் எலிமெண்ட்டை ஆட் பண்ணிடுவேன். இப்போ இங்க நம்ம 8 minus 2 plus 1 is equal to 7. அடுத்தது நான் திரும்ப வந்து விண்டோ ஸ்லைட் பண்ணுவேன். ஸ்லைட் பண்ணிட்டு 7 minus 1 plus 3 9. ஃபைனலி லாஸ்ட் விண்டோட சம் கால்குலேட் பண்ணுவேன். 9 minus 5 plus 2 6. இப்போ இதுல இருக்கிற மேக்ஸிமம் என்னன்னு நம்மளுக்கு கண்டுபிடிச்சிடலாம். ஒரே லூப்ல இதை சால்வ் பண்றதுனால இது டைம் காம்ப்ளெக்சிட்டி O of n.